திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வருகின்றனர். பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் படி மலைப்பாதையில் பாத யாத்திரையாக செல்கின்றனர். இதற்கேற்ப தேவஸ்தானம் சார்பில் அலிபிரி மற்றும் ஸ்ரீவாரிமுட்டு மலைப்பாதையில் திவ்ய தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது. இந்த டிக்கெட்டுகளை பெறும் பக்தர்கள் மலைப்பாதையில் வரும்போது அங்குள்ள அலுவலகத்தில் ஸ்கேனிங் செய்ய வேண்டும். அதன் பின்னரே சிறப்பு வரிசையில் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக மலைப்பாதையில் சிறுத்தை கரடி நடமாட்டம் அதிகரித்ததால் ஸ்கேன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் மலைப்பாதையில் டிக்கெட் வாங்கும் சில பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்லாமல் வாகனத்தில் சென்று சுவாமியை தரிசிக்கின்றனர். இது குறித்து தேவஸ்தானத்திற்கு புகார் வந்தது. அதன் பேரில் அலிபிரி மற்றும் ஸ்ரீவாரிமிட்டா நடைபாதைகளில் டிக்கெட் ஸ்கேன் முறை மீண்டும் கொண்டுவர புதிய செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் உத்தரவிட்டுள்ளார். இதை அடுத்து நேற்று முதல் ஸ்ரீவாரிமிட்டா மற்றும் அலிபிரி மலை பாதைகளில் தரிசன டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. ஸ்கேனிங் செய்யாத டிக்கெட் வைத்திருக்கும் பக்தர்களுக்கு திவ்ய தரிசன வரிசையில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது.